ஆமாத்த, இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாவே முழிச்சிட்டேன். அதனால இப்போ ஒரே தூக்கம் தூக்கமா வருது. அதானே நான் கூட யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா இன்னைக்கு நம்ம மருமக சீக்கிரமா முழிச்சிட்டாளே அப்படின்ட்டு. தூக்கம் வருதுன்னா போய் தூங்குடா. என்னத்த போற போக்குல என்னையும் நீங்க கலாய்க்கிறீங்களா? அபிமா, நான் உன்னை கலாய்க்கலாம் செய்யல. சீக்கிரமா முழிச்சிட்டியா? சரி, அதனால தான் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. நீ போய் தூக்கம் வந்தா போய் தூங்கு. சரி, நான் தூங்குறதெல்லாம் இருக்கட்டும். நீங்க காலையில சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் அப்பவே சாப்பிட்டேம்மா. அப்படியா? சரி, டேப்லெட் போட்டிங்களா இல்லையா? அச்சச்சோ, டேப்லெட் போட மறந்துட்டேனே. அத்தை, அடி வாங்க போறீங்க பாருங்களேன். டேப்லெட் இன்னும் போடலையா? மணி 10 மணி ஆக போகுது, நீங்க இன்னும் டேப்லெட் போடலன்னு சொல்றீங்க. இல்ல அபி, உண்மையாவே நான் மறந்துட்டேன். என்னத்த நீங்க, எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் கரெக்ட் டைமுக்கு டேப்லெட் போடுங்கன்னு. நீங்க என்ன மறந்துட்டேன்னு ஈஸியா சொல்றீங்க? இல்லம்மா, சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடணும்னு டேப்லெட் எல்லாம் எடுத்து வச்சேன். ஆனா முழுங்க தான் மறந்துட்டேன். அத்தை, இதுக்கப்புறம் நீங்க கரெக்ட் டைமுக்கு டேப்லெட் போடணும். அம்மா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் போடணும்ல, அதை போட்டிங்களா? அதையே மறந்துட்டேன் அபி. அதுக்கப்புறம் வெண்ணிலா தான் ஞாபகப்படுத்தினேன். அதுக்கப்புறம் தான் அந்த டேப்லெட்டே போட்டேன். என்னமோ அத்தை, நீங்க அடிக்கடி டேப்லெட் போடுறதுக்கு மறந்துடுறீங்க. சரி பரவாயில்ல விடுங்க, இதுக்கப்புறம் நானே உங்களுக்கு டெய்லி ஞாபகப்படுத்துறேன். சரி, நான் போயிட்டு டேப்லெட் எடுத்துட்டு வரேன். அபி, ரூம்ல தான் டேப்லெட் இருக்குமா, நானே எடுத்து போட்டுக்கிறேன். இல்லத்த, இருங்க நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, நானே எடுத்து போட்டுக்கிறேன். சரி, சக்தி எங்க? ஐயோ அத்தை, அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். அவனாலதான் அத்தை, அவனாலதான் நான் காலையிலே முழிச்சிட்டேன். ஏமா, என்னாச்சு? இல்லத்த, இன்னைக்கு அவனுக்கு ஒரு இன்டர்வியூ இருந்தது. அதனால அவன் காலையில எழுந்து கிளம்புனானா லைட்டை வேற ஆன் பண்ணி விட்டுட்டான். அதனால தான் நான் சீக்கிரமா முழிச்சிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. என்னது ரொம்ப சந்தோஷமா? உங்க பையன் லைட்டை போட்டு என்ன காலங்காத்தால எழுப்பி விட்டது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? ஐயோ அபிமா, நான் அப்படி சொல்ல வரலம்மா. அவன் இன்டர்வியூக்கு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். என் பையனுக்கு எப்படியாச்சும் வேலை கிடைச்சா அதுவே போதும். ஆமாத்த, வேலை கிடைச்சா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். வேலை கிடைக்கிற வரை ட்ரை பண்ணிட்டே இருன்னு சொல்லியிருக்கேன். ஆமா அபி, என் பையன் இந்த அளவுக்கு மாறி இருக்கானா அதுக்கு காரணமே நீதான். என் பையனை இந்த மாதிரி பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் சக்தி இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கத்த. சீக்கிரமா வேலை கிடைச்சா இன்னும் சந்தோஷமா இருக்கும். சரி சரி, நீங்க போயிட்டு டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா, நான் டேப்லெட் போடல, நீ இப்போ என்ன விட மாட்டேன். நான் போயிட்டு டேப்லெட் போட்டு வரேன். சரிங்க அத்தை. கிருஷ்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 10 o'clock ஆயிடுச்சு, என்ன ஆஃபீஸ் கிளம்பாம இருக்கீங்க? எப்பவுமே 9 o'clock ஆனாலே அப்படியே அறக்க பறக்க ஓடுவீங்க. இன்னைக்கு என்ன இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? கிருஷ்ணா, உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? கிருஷ்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரியா செல்லம், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையா என்ன? என்னையே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது என் பொண்டாட்டியை நான் சைட் அடிக்கிறேன்னு அர்த்தம். அது வர வர சாருக்கு ரொம்ப கொழுப்பு கூடி போச்சு, வேற ஒன்றும் இல்லை. சரி, இன்னைக்கு ஆஃபீஸ் போறீங்களா இல்லையா? ரியா, நானும் ஆஃபீஸ் போகணும்னு தாண்டி நினச்சேன். ஆனால் என்னமோ தெரியல, காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருக்கு. அதான் சரி ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுடலான்னு பார்த்தேன். என்ன சொல்றீங்க? ஆஃபீஸ்க்கு லீவ் போட போறீங்களா? பாரு, நம்பவே முடியல. ஏதாச்சும் அவசரத்துக்கு லீவ் போடுங்க, இல்லை கொஞ்ச நேரம் லேட்டாக போகலான்னு சொன்னாலே கேட்க மாட்டீங்க, அப்படியே அறக்க பறக்க ஓடுவீங்க. இன்னைக்கு என்ன? ரியா செல்லம், அதான் சொன்னல காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. காய்ச்சல் அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க. அடியே, அது உள்காய்ச்சல் இருக்கு பார்த்துக்க, அதான் உனக்கு வெளியே தெரியல. உள் காய்ச்சலா? உங்களை பார்த்தா காய்ச்சல் மாதிரி தெரியலையே, நல்லா தான் இருக்கீங்க. என்னடி இப்படி சொல்ற? உண்மையாவே எனக்கு ஃபீவர் வர மாதிரி தான் இருக்கு. நீ என்ன டெய்லி பார்த்துட்டு இருக்கியா? அதான் உன் கண்ணுக்கு நான் எப்பவுமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியறேன் போல. பாரா, இது என்ன புதுசா இருக்கு? சும்மா ஏதாச்சும் சொல்லிட்டு அப்படியே வீட்டில் இருந்துடலான்னு பார்த்தீங்களா? அடியே, உண்மையை தாண்டி சொல்றேன். உண்மையாவே எனக்கு காய்ச்சல் தாண்டி. அப்படியா? சரி வாங்க, அப்போ நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். அது இந்த காய்ச்சல் டாக்டர் கிட்ட போனாலும் சரியாகாது. அது என்ன டாக்டர் கிட்ட போனா சரியாகுதுன்னு சொல்றீங்க? புரியலையே. புரியலையா? சரி, புரிய வச்சிடலாம். கிருஷ்ணா, என்னடி? நீங்க எதுக்கு பிளான் போடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. கொன்றும் உங்களை, மரியாதையே விடுங்க என்ன. அடியே, நான் எதுக்கும் பிளான் எல்லாம் போடலடி. உண்மையாவே எனக்கு ரொம்ப உள்காய்ச்சலா இருக்கு. உள்காய்ச்சல் தானே? நல்லா பெட்ஷீட்டை மூடிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, சரியாயிரும். நான் கிளம்புறேன். ஆமால, அதுவும் கரெக்ட் தான். பெட்ஷீட்டை மூடிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும். சரி வா, ரெஸ்ட் எடுக்கலாம். கொல்ல போறேன் பாருங்களேன் உங்களை. மரியாதையே ஆஃபீஸ் போற வழியே பாருங்க, சும்மா ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு. அடியே, நீ தானடி சொன்ன பெட்ஷீட்டை மூடிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும்னு. சரி, அதான் எனக்கு கம்பெனி கால் வேணும்ல, அதான் உன்னையும் கூப்பிட்டேன். அதுக்கு வேற ஆளை பாருங்க. என்னது வேற ஆளை பார்க்கணுமா? அதுக்கு வேற ஆளெல்லாம் பார்க்க முடியாது. நீ தான் சரிப்பட்டு வருவ, நீயே வா. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வாயிலே குத்திடுவேன்.
ரியா, ரியாவும் இல்லை ஒரு குயாவும் இல்லை. போங்க. எனக்கு வேலை இருக்கு, எனக்கு பசிக்கவும் செய்யுது. நான் போயிட்டு சாப்பிட போறேன். அப்ப சாப்பிட்டுட்டு வருவியா? ஆமா வராங்க சாப்பிட்டுட்டு. ஆளை பாரு, ஆளும் மூஞ்சும் மண்டையும். போங்க கிருஷ்ணா. எங்கடி போறது? வேறங்க, ஒழுங்கா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போங்க. சும்மா இங்கேருந்து வழிஞ்சிட்டு இருக்காதீங்க. என்னடி வலியறேன்னு சொல்லிட்டேன். அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே வலியறீங்கன்னு. ஒழுங்கா ஆஃபீஸ் கிளம்பி போங்க. உள்காய்ச்சலும் கிடையாது வெளிக்காய்ச்சலும் கிடையாதுன்னு நல்லாவே தெரியுது. ஏண்டி சத்தியமா எனக்கு காய்ச்சல் தாண்டி. என்ன கிருஷ்ணா, ஏதோ சின்ன பசங்க ஸ்கூலுக்கு லீவ் போடுறதுக்கு காரணம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அப்படிதான். சரி வா, ரெஸ்ட் எடுக்கலாம். ஃபிட்டா நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. நான் கிளம்புறேன். அடியே, எங்கடி போற? எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்களும் ஒழுங்கா ஆஃபீஸ் கிளம்புற வழியை பாருங்க. ஃப்ராடு எப்ப ஏமாத்திட்டு போறா பாரு. பிள்ளை மூஞ்சே வாடி பெயிலா இருக்கு. ஒருவேளை வேலை கிடைக்கலையோ, அதான் இப்படி சோகத்துல இருக்கானோ. என்னாச்சு இவனுக்கு, மூஞ்சே இப்படி தூக்கி வச்சிருக்கான். வேலை கிடைக்கலனா கூட எப்பவுமே சிரிச்சுட்டு தானே வருவான். ஆனா இன்னைக்கு ஒரு மாதிரி வந்திருக்கான். வேற ஏதாவது பிரச்சனையா என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. சக்தி, ஏப்பா சக்தி, என்னப்பாச்சு? மூஞ்சி வேற ரொம்ப வாட்டமா இருக்கு. இன்டர்வியூல வேலை கிடைக்கலன்னு கவலைப்படுறியாப்பா? வேலை கிடைக்கலன்னா பரவாயில்லப்பா, வேற வேலை கிடைக்கும். அதுக்காக இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருந்தா என்ன பார்த்தோம்? சக்தி, உங்ககிட்ட தானே கேட்குறாங்க, வாய் திறந்து பேசு. என்னாச்சு? வேலை கிடைக்கலையா என்ன? அபி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. சக்தி, என்னடா ஆச்சு? வாய் திறந்து சொல்லு. கஷ்டமா இருக்குன்னா எனக்கு புரியல, என்னதான் நடந்துச்சு? அபிமா, அவனுக்கு வேலை கிடைக்கலன்ட்டு தான் இப்படி சோகமா இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாத்த, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். சக்தி, இந்த வேலை கிடைக்கலனா என்ன? நெக்ஸ்ட் இன்டர்வியூல பாத்துக்கலாம், ஃப்ரீயா விடு. அதுக்கே இப்படி ஒரு மாதிரி இருக்க. என்ன இவன் பல்ல இழிச்சுக்கிட்டு வந்து நிற்கிறான்? ஒருவேளை நம்ம பையனுக்கு வேலை கிடைக்காம இவனுக்கு வேலை கிடைச்சிட்டோ, அதான் இப்படி பல்ல இழிச்சிட்டு வந்து நிற்கிறானோ? சக்தி, என்னதாண்டா ஆச்சு? சொல்லுடா. அபி சிஸ்டர், எல்லாம் நல்ல விஷயம்தான். என்ன கார்த்திக் ப்ரோ சொல்றீங்க? நல்ல விஷயமா? நீங்க நல்ல விஷயம் சொல்றீங்க, ஆனா இவன் என்னடா மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்கான். என்னதான் நடந்தது? டேய் மச்சான், நீயே உன் வாயால சொல்லுடா. டேய், என்னடா சொல்ற? எரும மாடே, நீயே உன் வாயால சொல்லுடா. அபி சிஸ்டர் வேற என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு இருக்காங்க. எதுக்குடா இப்படி மூஞ்சி எப்படி உருன்னு வச்சிட்டு இருக்க? சக்தி, உங்ககிட்ட தானே கேட்குறேன், சொல்லு. என்னதான் நடக்குது? இவன் என்னடானா நல்ல விஷயம்னு சொல்றான், ஆனா சக்தி என்னடானா மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. சக்தி, என்னப்பா நடந்தது? எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா, சொல்லுடா. அம்மா, அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. சக்தி, என்ன சொல்ற? உண்மையாவே வா? ஆமா அபி சிஸ்டர், நம்ம சக்திக்கு வேலை கிடைச்சிருச்சு. டேய் சக்தி, உனக்கு வேலை கிடைச்சிருக்குங்கிறத கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எத்தனையோ நாள் ஏங்கியிருக்கேன் நீ ஒரு நல்ல வேலைக்கு போயிட மாட்டியான்னு. ஆனால் இன்னைக்கு உனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்கிறப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சக்தி, நல்ல விஷயம் தானடா, அதுக்கு எதுக்குடா மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்க? சந்தோஷமா இருடா. அதானே, வேலை கிடைச்சிருக்குங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். அதுக்கு எதுக்குடா நீ இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்க? அபி, அது எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஆனா கார்த்திக்கு வேலை கிடைக்கல. டேய் சும்மாறா, அதான் உனக்கு வேலை கிடைச்சிருச்சுல, எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம்டா. அதான் தெரியுமே இந்த வீணா போனவனுக்கு வேலை கிடைக்காதுன்னு. கார்த்திக் ப்ரோ. அபி சிஸ்டர், எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மச்சானுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அவனை விட, உங்களை விட, ஏன் உங்க எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இவன் தான் லூஸ் மாதிரி எனக்கு வேலை கிடைக்கலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த வேலை கிடைக்கலன்னா என்ன, வேற ஏதாச்சும் வேலை கிடைக்கும். அபி, எனக்கு இந்த வேலையில ஜாயின் பண்றதுல விருப்பம் இல்லை அபி. எனக்கும் கார்த்திக்கும் எந்த கம்பெனியில 2 பேரையும் சேர்ந்து வேலைக்கு எடுத்துக்கிறாங்களோ அங்கேயே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். டேய் லூசு, என்னடா பேசிட்டு இருக்க? அப்பத்துல இருந்து இதையே பேசிட்டு இருக்க. பைத்தியமாடா நீ? கிடைச்ச வேலையை எவனாவது விடுவானா? டேய் நீ சும்மா இருடா, எனக்கெல்லாம் தெரியும். டேய் மச்சான், லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத பாத்துக்க. சக்தி, என்னப்பா பேசிட்டு இருக்க? போயும் போயும் இந்த வீணா போனவனுக்கு வேலை கிடைக்கலன்னு உனக்கு கிடைச்ச வேலையை நீ விட போறியா? என்னமா நீங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி நான் பேச சொல்ற? இவ்வளோ நாள் வேலை கிடைக்காம இப்பதான் கஷ்டப்பட்டு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அந்த வேலையை கேவலம் இவனுக்காக நீ விட போறியா? அதான் அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே அவனுக்கு எந்த கம்பெனிலையும் வேலை கிடைக்காதுன்னு. கேவலம் இவனுக்காக நீ வேலையை விடணும்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் சரி வராது சக்தி. ஒழுங்கா கிடைச்ச வேலைக்கு ஒழுங்கா போ. சும்மா அதை விட்டுட்டு அவனுக்கு வேலை கிடைக்கல அதனால நானும் வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டு இருக்காத. அத்தை,
நீ இருமா அபி, நான் பேசிக்கிறேன். அதான் அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே அவனுக்கு வேலை கிடைக்காதுன்னு. இப்ப மட்டும் இல்ல, இந்த ஜென்மத்துல ஒரு நாள் அவனுக்கு வேலையே கிடைக்காது. அவன் கடைசி வரை இப்படி வெட்டி போயிடாதான் சுத்த போறான். அதான் அவன் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கே. அம்மா நிறுத்துங்கம்மா, சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதீங்க. டேய், நான் என்னடா வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன்? உண்மையதானே சொல்றேன். இவ்வளவு நாள் இவன் கூட சுத்தி உன் வாழ்க்கை வீணா போனதெல்லாம் போதும். இதுக்கப்புறமாச்சும் நல்ல வேலைக்கு போய் ஒழுங்கான முறையில இருக்க பாரு. அம்மா சும்மா உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதீங்கம்மா. நான் வாய்க்கு வந்தபடிலாம் பேசல, உண்மையதான் சொல்றேன். ஒழுங்கா வேலைக்கு போற வழிய பாரு. சும்மா அவனுக்காக வேலைக்கு போகல இவனுக்காக வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டு இருக்காத. அவ்வளவுதான், நான் சொல்றத சொல்லிட்டேன். அபிமா, நீயாச்சும் அவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி ஒழுங்கா வேலைக்கு போக வைக்கிற வழிய பாருமா. கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அவனுக்கு வேலை கிடைக்கலையா, அதனால இவனும் வேலைக்கு போக மாட்டானா? ச்சே, என்னத்த சொல்றதுனே தெரியல. கார்த்திக் ப்ரோ, அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டு போறாங்க, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. டேய் மச்சான், சாரிடா, அம்மா பேசினது எதுவும் மனசுல வச்சுக்காத. எங்க அம்மாக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போல. ஏன் தான் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் உனக்கு கழிச்சு கொட்டிட்டே இருக்காங்களோ எனக்கும் தெரியல. என்ன மச்சான், அத்தை கிட்ட திட்டு வாங்குறதெல்லாம் புதுசா என்ன? அத்தை கிட்ட திட்டு வாங்குறது எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. நீ அதெல்லாம் போட்டு எதுவும் யோசிச்சுக்காத. ஒழுங்கா வேலைக்கு போற வழியை பாரு, சரியா? மச்சான் அடைச்சி முதல்ல மூஞ்சி ரியாக்ஷனை மாத்து. பாக்குறதுக்கே கேவலமா கன்றாவியா இருக்கு. ஐயே, வேலை கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா நீ இருக்கியே. மச்சான் நைட்டு ட்ரீட் வச்சிரு, சரியா? கார்த்திக் ப்ரோ, உத வாங்க போறீங்க பாருங்க. அபி சிஸ்டர், சும்மா சும்மா. மச்சான் உண்மையாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எனக்கு இந்த வேலை கிடைச்சதுல துளி கூட சந்தோஷம் இல்லடா. பேசாம நம்ம 2 பேரும் சேர்ந்து திரும்பவும் வேற இன்டர்வியூ ஏதாச்சும் அட்டன் பண்ணலாமா? கொலை பண்ணிடுவேன்டா, உன்னைய கொலை பண்ணிடுவேன். ஒழுங்கா மூடிக்கிட்டு கிடைச்ச வேலைக்கு போற வழியை பாரு. நான் வேற ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல வேலைக்கு போட மச்சான், அதுதான்டா எனக்கு சந்தோஷம். சக்தி, அபி சக்தி, நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்கன்னு எனக்கு தெரியுது. இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டாம். ஒரு 2 நாள் ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். அபி சிஸ்டர், அவன் இப்படிதான் ஏதாச்சும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பான். நீங்க கூப்பிட்டு போங்க, எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு, நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி கார்த்திக் ப்ரோ. ச்சே, இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? பார்க்க அப்படியே பத்திக்கிட்டு வருது. மாமியார மருமகளோடு சேர்ந்து ஆட்டம் ஆடி போடுறீங்க ஆட்டம். உங்கள் ஆட்டத்தெல்லாம் அடக்கி காட்டுறேன்டி. இவளுங்க 3 பேரும் ஒத்த சொத்தன்னுட்டு அந்த மீனாட்சி பின்னாடி போகிறதும், அந்த மீனாட்சி என்னடான்னு அப்படியே மருமகள்களை உள்ளங்கையில் வச்சு தாங்கிறதும் பார்க்க எரிச்சலாக வருது. பார்க்குறேன்டி, பார்க்குறேன். இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி குழஞ்சிக்கிட்டு திரியிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். ஆனால் இந்த மீனாட்சிலாம் இருக்காளே, சரியான நன்றி கெட்ட நாய். இவ்வளோ நாள் அண்ணின்னு ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தா, ஏன் காலை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போ என்னடான்னா இந்த சுந்தரியை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக நீ அனுபவிப்படி. உன்னை ஒரேடியாக போட்டு தள்ளிடலான்னு நினச்சா கடைசியில் எல்லாம் சொதப்பிருச்சு. ஆனால் இதுக்கப்புறம் உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன்டி. அவ்வளோ பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்கல்ல, ஒன்று சேர்ந்துட்டு என்னையே ஒதுக்கி தள்ளிட்டீங்கல்ல. பார்த்துக்கிறேன். இந்த சுந்தரி யாருன்னு கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும். என் குடும்பத்தை மொத்தமாக சிதைச்சிட்டு நீங்கள் எல்லாரும் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கீங்களா? எப்படி சந்தோஷமாக வாழ்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். இதில் வேற அந்த சக்தி பயலுக்கு வேலை வேற கிடச்சிட்டாமே. இதுக்கப்புறம் இந்த மீனாட்சியை கையில் பிடிக்க முடியாது. ஒரே ஆட்டமால ஆடுவா. குடும்பத்தில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போலயே. ஏதாச்சும் ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறேன். உங்கள் நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்து யாரையும் நிம்மதி இல்லாமல் பண்ணுறேன். சுந்தரி சித்தி, ச்சே, இவ எதுக்கு இங்கே வந்தான்னு தெரியலையே. என்ன சுந்தரி சித்தி, ரொம்ப எரிஞ்சு போயிருக்கீங்க போல. வயிற்றுச்சல் அப்படியே பொங்கி புலம்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சில்வண்டு, உனக்கு என்னடி இங்கே வேலை? என்ன சும்மா இருக்க முடியலையோ? ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போயிரு. என்ன சுந்தரி சித்தி இப்படி கோவப்படுறீங்க? நான் சும்மா எப்பவும் போல உங்ககிட்ட நார்மலாக தானே பேசிட்டு இருக்கேன். அப்புறமா என்ன ரொம்ப எரிஞ்சு போயிருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ என்னடி பிரச்சனை? உனக்கு என்னடி பிரச்சனை? இப்போ எதுக்கு நீங்க வந்த? சும்மா என்ன வெறுப்பேத்திட்டு ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போயிரு பார்த்துக்க. சுந்தரி சித்தி, நான் ஒன்றும் வேலை மெனக்கட்டுலாம் இங்கே வரல. ஏதோ கரிஞ்சு தீஞ்சு அப்படியே எரியிற ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்ததா. என்னடா நம்ம வீட்டில் எங்கடா எரிஞ்சு தீயுது அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த சைடு தான் ரொம்ப ஸ்மெல் வந்தது. அதான் ஏதாச்சும் எரியுதோ அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்தேன். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது நீங்கள் தான் ரொம்ப எரிஞ்சிட்டு இருக்கீங்க போல. வேணாண்டி, போயிரு. ஏதாச்சும் சொல்லிட போகிறேன். ஐயோ சுந்தரி சித்தி, நீங்களாம் எதுவும் சொல்ல வேண்டாம். ஆல்ரெடி ரொம்ப எரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் வேணா ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லவா? அவங்க வந்து அணைச்சி விட்டுட்டு போவாங்க.
என்னடி என்ன சும்மா நக்கல் அடிச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா போயிரு பாத்துக்க. சுந்தரி சித்தி, எதுக்கு இப்போ டக்கு டக்குன்னு கோவப்படுறீங்க? டக்குன்னு கோவப்பட்டு பொட்டுன்னு போயிட போறீங்க. எனக்கு இப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணணுமா இல்லை 108க்கு கால் பண்ணணுமா? செம்ம தாயே, நீ ஒரு மண்ணும் பண்ணி கிளிக்க வேண்டாம். தயவு செஞ்சு மூஞ்சில முழிக்காம போயிரு. சரி சரி, ரொம்ப எரிஞ்சிட்டு இருக்கீங்க போல. நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். பாய் சுந்தரி சித்தி. செல்வண்டு, இவ எப்படி பேசிட்டு போறா பாரு. பிசாசு பிசாசு, முதல்ல இவளை ஏதாச்சும் பண்ணணும். அவளுங்க 2 பேரும் கூட என்னை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி பொத்திக்கிட்டு போயிடுறாளுங்க. இவளுக்கு என்னடானா இருக்க முடியல. என்கிட்ட வம்பு பண்ணாலும் இவளால இருக்க முடியாது போல. அடியே அபி, பார்த்துக்கிறேன்டி. முதல்ல விஷத்தை உனக்கு போடணும். எவ்வளோ திமிரு, எவ்வளோ கொழுப்பு இருந்தா நீ என்கிட்ட எப்படி பேசிட்டு போவ? உனக்கு இருக்குடி, உனக்கு இருக்கு. என்கிட்ட பேசினதுக்கெல்லாம் மொத்தமாக அனுபவிக்க போற பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் நபிகா சிஸ்டர். ஹாய் ராஜேஸ்வரி சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.